ஒரு நாள்ல பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா பிரச்சனை இருக்கக்கூடாது. இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி இதுனா சிக்ஸ் பேக்ஸ்க்கு அப்புறம் எபிசோட் 76 எப்படியா பார்க்கணுங்களா உங்க வீட்டு பிள்ளை நடிச்சு ஒரு ஃபாலோ தட்டிட்டு போயிருங்க. இன்னைக்கு அப்படி இப்படின்னு ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சேன். கிளைமேட்டும் நல்லா இருந்ததால ஈஸியா ரன்னிங் போகலான்னு பிளான் பண்ணேன். ஆனா பெருசா போல, வெறும் 1 கிலோமீட்டர் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு லெக் டே. நிறைய தூரம் ஓடி அங்கங்கன்னு பிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. அது என்ன சம்பவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு லெக் டே. அதனால காலங்காத்தான உணவு நல்லா எடுத்துட்டு அப்படியே லெக் டே பண்ண ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் லெக் டே பண்ணேன். இன்னைக்கு லெக் டேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா லெக் டே பண்றப்ப தான் எனக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ஓடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுக்கு ப்ரோ ஓட போறேன்னா எனக்கே தெரியாது நான் தேனி மாரத்தான ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். திடீர்னு வந்து வாங்க பிப்ப கலெக்ட் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க. சரி போறதான் போறோம், லெக் டே நல்லா போட்டு போவோம்னு சொல்லிட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச மேக்ஸ் வெயிட்டை போட்டு போனேன். எனக்கு என்னமோ அந்த லெக் டே வந்து நம்ம ரன்னிங் போறதுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சா யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இனிமே ஒரு 3 லெக் டே போலான்னு இருக்கேன் வாரத்தில். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கரெக்டா லெக் டே முடியப்பதான் நான் வந்து நம்ம வண்டியோட சீட்டை ரெடி பண்ணுண்டு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம பசங்க அதை பிடிச்ச ஆசையா கடிச்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் பைனாப்பிள் இருந்துச்சு, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு சரி பிப்கார்ட் கொண்டு போலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்படியே பொறுமையா எங்க ஊரோட அழகெல்லாம் ரசிக்கிட்டு அப்படியே போய் சேர்ந்தாச்சு. இதுதான் நான் போனதே ஷார்டஸ்ட் பிப்பு. போனதுமே இந்தாப்பா நம்பர்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் அடிச்சிட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்து மதிய சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே வாழா 2 படம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் வேலை இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு மடிக்கணியை மூடி வச்சுட்டு கிளம்பியாச்சு. சரியான டயர்டு. சரி ஓகே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நைட்டும் உட்காந்து வாழா படத்தை இன்னும் கொஞ்சம் பாதி பார்த்துட்டு அப்படியே நாளை முடிச்சிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் முடிச்சுங்க நண்பர்களே?